ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஒரு மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போல் நானும் என் பசங்களும் பால்வாடிக்கு ரெடியாக கிளம்பிட்டோம். தம்பி அங்கே விட்டுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் ஒரே ஒரு மாதுளப்பழம் இருந்துச்சு. சரி, அதை ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், ஈவினிங் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா யானையில் ஆட்டி என் பாப்பாவை தூங்க வச்சுட்டு நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ண வந்துட்டேன். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் தக்காளி போட்டு கடையிறது. இந்த மாதிரி சமையல்லாம் உங்கள் வீட்டில் செய்வீங்களான்னு சொல்லுங்கள். போன விளாக் பார்த்தவங்களுக்கு தெரியும், கிச்சனில் நான் வந்து கிளாஸில் வச்சு ஒரு மணி பிளான்ட் வளர்த்துட்டு இருந்தேன். அது ஹீட் காரணத்தினாலையா என்னன்னு தெரியல, இலைங்கெல்லாம் கருப்பாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வீட்டுக்கு வெளியே குழாவாண்ட சரி மண்ணிலேயே நட்டுறலாம் அப்படி சொல்லி நட்டிருக்கேன். அது அடுத்த விளாகில் அந்த பிளான்ட் எப்படி இருக்குன்றதை நான் சொல்கிறேன். மண் எடுத்துகிட்டு வர போயிருந்தேன் இல்லையா, அந்த கேப்லேயே என் பாப்பா எழுந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு மத்தியான சாப்பாடுலாம் ஊட்டி விட்டுட்டு தொட்டி தண்ணி ஊற்றலான்னு போயிருந்தேன். அப்போ பார்த்தா எங்கள் பாப்பா அங்கே வந்துட்டு இருந்தாங்க. சரி, அப்படியே இங்கே விட்டுட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் குளிச்சுட்டு வர கிளம்பிட்டேன். எங்கள் மாமனார் கிட்ட விட்டுட்டு குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே சரியான அலப்புறேன். அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, வாராகி அம்மன் பள்ளிக்கொண்டால இருக்கிற வாராகி அம்மன் கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். நான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோவிலுக்கு போகிறேன். எப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாது. என் வீட்டுக்காரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் நல்லாயிருக்கும் அந்த பிளேஸு, நீ புடவை கட்டிக்கோ அப்படி சொன்னார். அதனால தான் அப்படி ரெடியாக இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் எனக்கு சோகமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டுக்காரோட ட்ரீம் பைக் என்எஸ். அது அவர் 10th படிக்கும்போதுலேருந்து அவரோட கனவு வண்டி. ஆனால் அதில் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு மட்டும் டைம் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்து உதவுறாரு. அது நினைக்க சொல்ல ரொம்ப காண்டாகுது. அதுக்கப்புறம் போகிற வழியில் பூ வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் சுற்றி இருக்கிற பிளேஸ்லாம் பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி பிளேஸ்லாம் இன்னமும் இருக்காடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்புறம் இதுதான் நம்ம வந்த வாராகி அம்மன் தாய் கோவில். வெளியே பார்க்க சிம்பிளாக இருக்கா, இப்போ உள்ளே பார்த்தா ஸ்டன் ஆகிடுவீங்க. அங்கே பாருங்கள், பார்க்கவே ஒரு பயங்கரமான வியூவாக இருந்துச்சு. உள்ளே போயிட்ட பிறகு நம்ம தமிழ்நாட்டிலேடா இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த கோவில் பார்க்க. ஆனால் இன்னமும் கோவிலில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணல போல், இன்னும் ஒர்க் நடந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நம்ம தேடி வந்த வாராகி அம்மா தாய் இவங்க தான். அம்மா தாயே என்னாலேயும் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சில விஷயத்தை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு சக்ஸஸ் நீ தான் கொடுக்கணும் சாமி, நல்லது கெட்டது கூட இருந்து சொல்லு அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டு பிள்ளைகளுக்காகவும் புருஷனுக்காகவும் அப்புறம் சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு நம்ம அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோம். கேட்டதை கொடுப்பா வாராகின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் என் வாழ்க்கையில் நடக்குதான்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த கேன்டீனு ஒன்று அங்கே இருந்துச்சுங்க. அங்கே வந்தால் அந்த குட்டி கப்பில் இருக்கிற காஃபி 5 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அதில் சக்கரை கூட இல்லை, கேட்டால் ரிச்சின்னு சொல்லிடுவாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25 ரூபாய் ஐஸ்கிரீமு 40 ரூபாவாம். வாயடிக்கிறாங்கங்க. கடுப்பாயிருச்சுங்க. இந்த இடத்துலலாம் நம்ம மனுஷன் துட்டு செலவு பண்ணுறானே அப்படின்ற மாதிரி தோணுச்சுங்க. என் பாப்பா ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என் மாமா வந்து ஏடிஎம்மில் டெபாசிட் பண்ணணும்னு சொன்னார். அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரத்து ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தோம், வண்டியெல்லாம் போகிறத பார்த்துக்கிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறன்றதை விட நாங்கள் 4 பேர் இருக்கிற மெமரிஸை க்ரியேட் பண்ணுறன்ற நினைக்க சொல்ல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்கள். ஃபோட்டோ நினச்ச மாதிரி எடுக்கவே இல்லை.